ஓகே பாருங்க, உங்களுக்கு புதிய தேர்ச்சி ஆரம்பிக்கிறோம். தேர்ச்சி 12 கம்பெனி நிதி கூற்றுக்கள். சரியா? இந்த கம்பெனி நிதி கூற்றுக்கள் தொடர்பா உங்களுக்கு ஆரம்ப அறிமுக வகுப்பு நாங்க முடிச்சிட்டோம். இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். கம்பெனின்னு சொல்றது எப்படி விஷயம், பார்ட் 1 பார்ட் 2க்கு வரும், எத்தனை புள்ளிகளுக்கு வரும், அதுல என்னென்ன சீராக்கங்கள் நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப நாங்க தேர்ச்சி 12ல என்னென்ன படிக்க போறோம், முழுமையான விடயம் போன கிளாஸ்ல பார்த்தோம். இன்றைக்கு நாங்க கம்பெனி தேர்ச்சி 12ல என்ன படிக்க போறோமோ அதுக்குள்ள போவோம். சரியா? அப்ப பாருங்க, உங்களுக்கு கம்பெனி நிதி கூற்றுக்கள்ல முதலாவது நாங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் அறிமுகம். கம்பெனிண்டா என்ன, அடுத்து கம்பெனில தயாரிக்கக்கூடிய அறிக்கைகள் என்ன, இலங்கையில கம்பெனிய எந்த சட்டத்துல பதிவு செய்யப்படுது, சட்டத்துக்கு அமைய கம்பெனியானது எத்தனை வகைப்படுத்தப்படுது, அடுத்து கம்பெனில வரக்கூடிய பங்குகள், கம்பெனில காணப்படக்கூடிய உரிமை, அடுத்து நாங்க பார்ப்போம் கம்பெனில பிரதானமா இடம்பெறக்கூடிய பங்கு வளங்கள் செயற்பாடு. இப்படி நாங்க அடிப்படை விடயங்கள் தான் இப்ப நாங்க படிக்க போறோம். அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நாங்க கம்பெனி நிதி கூற்றுக்களுக்கு போவோம். சரியா? எனவே தலை போடுங்க. முதலாவது நாங்க எந்த ஒரு தேர்ச்சியும் படிக்கிறதுக்கு முன்னுக்கு அதுல ஆரம்ப விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப நாங்க ஆரம்பத்துல படிச்சோம் தேர்ச்சி 6 தனி உடைமை, அடுத்து படிச்சோம் லாப நோக்கமற்ற நிறுவனம், அடுத்து படிச்சோம் பங்குடைமை. இப்ப நாங்க பார்க்க போறோம் கம்பெனி. சரியா? மிக முக்கியமான ஒரு தேர்ச்சி. எனவே முதலாவது தலைப்போடுங்க, கம்பெனின்னா என்னன்னு பார்ப்போம். கம்பெனிக்கான வரைவிலக்கணத்தை பார்ப்போம். எனவே முதலாவது தலைப்பு கம்பெனி என்றால் என்ன, அல்லது கம்பெனி என்று தலைப்போடுங்க. இதுல பாருங்க, கம்பெனின்னா என்ன முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். கம்பெனின்னு சொல்றது இலங்கையில எந்த சட்டத்துக்கு கீழே பதிவு செய்யப்படுது எல்லாருக்கும் தெரியும். தேர்ச்சி 1லயே படிச்சுப்பீங்க. 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். இந்த கம்பெனில காணப்படக்கூடிய நபர்களை நாங்க என்ன சொல்லுவோம், பங்குதாரர். பங்காளர் என்று சொல்ல மாட்டோம், உரிமையாளர் என்று சொல்ல மாட்டோம், பங்குதாரர் என்று சொல்லுவோம், ஷேர் ஹோல்டர் என்று சொல்லுவோம். சரியா? அடுத்தே பாருங்க, கம்பெனில எத்தனை பங்குதாரர் காணப்படலாம், 1 தொடக்கம் 50. இது முதலாவது அடிப்படையான விஷயம். அப்ப கம்பெனி சொல்றது 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ், 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள அல்லது உருவாக்கப்பட்டுள்ள நிறுவனத்தை சொல்லுவோம் கம்பெனி. 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய எந்த ஒரு நிறுவனமும் கம்பெனி ஆகும். இதை கிளியரா விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம் சொல்றது கம்பெனியை பதிவு செய்யற சட்டம். அப்ப அந்த சட்டத்துக்கு கீழே பதிவு செய்யற எந்த ஒரு நிறுவனமும் கம்பெனி ஆகும். 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள எந்த ஒரு அமைப்பும் கம்பெனி ஆகும். அப்படி இல்லையா இன்னும் ஒரு வரைவிலக்கணம் எப்படி சொல்லலாம், குறித்த ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு நோக்கம் ஈக்கும். எனவே கம்பெனிக்கும் ஒரு நோக்கம் ஈக்கும். குறித்த ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மக்கட்குழுவினரின் பங்களிப்புடன், அதாவது தனிநபர்களின் பங்களிப்புடன், குறித்த ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தனி நபர்களின் பங்களிப்புடன் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் ஒரு அமைப்பை சொல்லுவோம் கம்பெனி ஆகும். நார்மலா கம்பெனி சட்டத்துக்கு கீழே பதிவு செய்யற நிறுவனம்னு சொல்லலாம். அப்படி இல்லையா குறித்த ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தனி நபர்கள பங்களிப்போட
2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்துல பதிவு செய்யற ஒரு அமைப்பு கம்பெனி ஆகும். இது கிளியரா? அப்ப கம்பெனினா முதலாவது ஐடியா வரணும். 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தை கீழே பதிவு செய்யப்படுற எந்த ஒரு நிறுவனமும் கம்பெனி ஆகும். இப்ப நாங்க எழுதிக் கொள்வோம் நோட்ஸ். கம்பெனி கீழே எழுதுங்க. 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும், கூட்டிணைக்கப்படும் சொல்றதும் பதிவு செய்யப்படும் சொல்றதும் ஒரே விஷயம். 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் எந்த ஒரு நிறுவனமும் அல்லது எந்த ஒரு அமைப்பும் கம்பெனி ஆகும். இதை எழுதிட்டு ஓகேன்னு போடுங்க. ஓகே, அப்ப கம்பெனிக்கு ஒரு வரைவிலக்கணம் எழுதிட்டோம். இன்னும் ஒரு வரைவிலக்கணம் எழுதி கொள்வோம், இன்னும் ஒரு முறையில். எனவே அடுத்த நோட்ல எழுதி கொள்ளுங்க. இது நாங்க 2025ஆம் ஆண்டுக்கு தியரி கிளாஸ் கொண்டு போறோம். இதுல உங்களுக்கு தேர்ச்சி 12, 13, 14, 15, 16 பின்னுக்குள்ள 13 சிலபஸ் எல்லாம் தெளிவான முறையில படிப்போம். நிறைய பிராக்டிஸ் செய்வோம். திருப்பி நாங்க படிச்செல்லாம் ரிவிஷன் பார்ப்போம். டேம் பேப்பர் செய்வோம். இது தனிப்பட்ட முறையில தியரி கிளாஸஸ் போகுது. சரியா? அடுத்த ஒரு வரைவிலக்கணம் எழுதி கொள்ளும். குறித்த ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தனிநபர்களின் பங்களிப்புடன் குறித்த ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தனி நபர்களின் பங்களிப்புடன் தொடர்ந்து எழுதுங்க. 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்திற்கு அமைய 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்திற்கு அமைய உருவாக்கப்படும் நிறுவனம் அல்லது உருவாக்கப்படும் அமைப்பு கம்பெனி ஆகும். உருவாக்கப்படும் நிறுவனம் அல்லது உருவாக்கப்படும் அமைப்பு கம்பெனி ஆகும். சரியா? அப்ப முதலாவது கம்பெனினா என்னன்னு படிச்சுட்டோம். தெளிவான முறையில விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க வந்து எக்ஸாம் பேஜ் உங்களுக்கு எப்ப எக்ஸாம் டைம் டேபிள் வந்துட்டு, எனவே இதுக்கு பிறகு நீங்க தெளிவான முறையில இன்னும் கொஞ்சம் வேகமா படிச்சு கொள்ளணும். அப்போ ஒவ்வொரு தியரியும் தெளிவான முறையில படிக்கணும். ஒவ்வொரு அலகுகளும் சிறப்பான முறையில பூரணமா படிச்சுக்கணும். அதற்குரிய பேப்பர் கிளாஸ், அதற்குரிய பேப்பர் பிராக்டிஸ் எடுக்கணும். சரியா? அப்ப பகுதி 1 எப்படி வரும், பகுதி 2 எப்படி வரும், அதற்கான பேப்பர் கிளாஸ் ஜாயின் பண்ணணும். அழகு ரீதியான பிராக்டிஸ் எடுக்கணும். அப்படி நிறைய நீங்க படிக்கணும். அப்பதான் ஃபைனல்ல ஏ எடுக்கலாம். 2024 ரிசல்ட்டும் வந்துட்டு. அப்ப இதுக்கு பிறகு நீங்க நல்லா முயற்சி செஞ்சு படிங்க. எனவே உங்களுக்கு ஒவ்வொரு தேர்ச்சிகள்லையும் பார்ட் பண்ண பொறுத்த மட்டும் 50% நோட்ஸ் வருது, 50% கணக்கு வருது. அப்ப அக்கௌண்ட்ஸ்ன்னு சொன்னா கணக்கு மட்டும் தயாராகனா ஏ எடுக்க இயலாது. சரியா? அப்ப நிறைய பேர் வந்து கணக்கு மட்டும் நல்லா செய்வாங்க, நோட்ஸ் படிக்கிறீங்கள ஏ வராது, பி தான் வரும். எனவே உங்களுக்கு பகுதி 2 பொறுத்த மட்டும் முழுமையா கணக்கு தான் வரும். ஆனா பகுதி 1 பொறுத்த மட்டும் 50% கணக்கு, 50% நோட்ஸ் வருது இப்ப வரக்கூடிய நியூ சிலபஸ் அடிப்படையில. அதனால நாங்க ஒவ்வொரு தேர்ச்சி படிக்கும் போது, பேப்பர் கிளாஸ் படிக்கும் போது முக்கியமான நோட்ஸ் சொல்லுவேன், இது பேப்பருக்கு வரும். எனவே அந்தந்த நோட்ஸை தெளிவான முறையில் எழுதி நல்லா பாடமாக்கி படிச்சுக்கொள்ளும். சரியா? ஆனா நோட்ஸ் தெரிஞ்சாதான் புள்ளிகள் கிடைக்கும். எனவே நோட்ஸ் படிக்காம
பிளவுட்டா உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்காது, ரிசல்ட் வந்து குறையும். அதை தெளிவான முறையில கவனத்தில் எடுத்து நோட்ஸ் உடையங்களை படி. இப்ப அடுத்ததுக்கு போவோம். அடுத்த நோட்ல எழுதுங்க. அப்ப கம்பெனினா என்னன்னு படிச்சிட்டீங்க, கம்பெனி எந்த சட்டத்தை கீழே பதிவு செய்யுதுன்னு படிச்சிட்டீங்க. அடுத்த நோட்ல போட்டுக்கோங்க. இப்போ ஒரு தனி உடைமையா இருந்தா அங்க உரிமையாளர்னு சொல்லுவோம். பங்குடைமையா இருந்தா பங்காளர்னு சொல்லுவோம். ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பா இருந்தா எப்படி சொல்லுவோம்? உறுப்பினர்னு சொல்லுவோம், மெம்பர்னு சொல்லுவோம். ஆனா கம்பெனில காணப்படக்கூடிய உரிமையாளரை நாங்க பங்குதாரர்னு சொல்லுவோம். எனவே அடுத்த நோட்ல போடுங்க. கம்பெனியில் 1 தொடக்கம் 50 பங்குதாரர்கள் காணப்படுவர். 1க்கு மேற்பட்ட 50க்குட்பட்ட பங்குதாரர் காணப்படுவாங்க. கம்பெனியில் 1 தொடக்கம் 50 வரையான பங்குதாரர் காணப்படுவர். இதை மட்டும் எழுதிக்கோங்க. அப்ப நீங்க பங்குதாரர் ஷேர் ஹோல்டர்ஸ்னு சொல்லணும். சரியா? இதை எழுதிட்டு முதலாவது கம்பெனிக்கான விளக்கம் கிளியர்னா செக்ல போடுங்க. அடுத்து நாங்க கம்பெனியோட வகைப்படுத்தலுக்கு போவோம். கம்பெனியோட வகைப்படுத்தலுக்கு போவோம். நாங்க படிக்கக்கூடியது எந்த வகையான கம்பெனி, எந்த வகையான கம்பெனிக்கு நாங்க கணக்கு செய்யணும்னு அடுத்த விஷயத்த பார்ப்போம். அப்ப இன்னும் ஒருக்கா சொல்றேன், நாங்க ஆரம்பத்துல நோட்ஸ் மட்டும்தான் படிப்போம். எனவே போரிங் ஈக்காது. நான் வேறுபட்ட முறையில படித்தருவேன், டிஃப்ரெண்டா படித்தருவேன். போரிங் இல்லாம உங்களுக்கு அழகா போகும். ஹோப்பா படிச்சுக்கோங்க. நோட்ஸ்ன்னு சொல்லி கவனத்துல எடுக்காம வைக்காதீங்க. நோட்ஸை தெளிவான முறையில எழுதிக்கோங்க. முக்கியமான விடயங்களை நோட் பண்ணிட்டு போங்க. எனவே அடுத்த தலை போடுங்க. கம்பெனியின் வகைப்படுத்தல். 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்திற்கு அமைய கம்பெனியின் வகைப்படுத்தல். கம்பெனியின் வகைப்படுத்தல் போடுங்க. இதுல பாருங்க, கம்பெனியின் வகைப்படுத்தல் உங்களுக்கு பொதுவாக 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்துக்கு அமைய கம்பெனியை பிரதானமா 2ஆ வகைப்படுத்துவோம். எப்படி? பிரதானமாக 2ஆ வகைப்படுத்துவோம். எனவே பிரதானமா பாருங்க, வரையறுக்கப்பட்ட கம்பெனி, வரையறுக்கப்படாத கம்பெனி, லிமிடெட் கம்பெனிஸ் அல்லது அன்லிமிடெட் கம்பெனிஸ்னு சொல்லுவோம். பிரதானமா 2ஆக வகைப்படுத்துவோம். முதலாவது வரையறுக்கப்பட்ட கம்பெனி, இரண்டாவது வரையறுக்கப்படாத கம்பெனி. இப்ப நீங்க யோசிக்கலாம், கணக்கீடுல போயிட்டு வகைப்படுத்தலாம் படிக்கிறோம், இது உங்களுக்கு பிசினஸ் ஸ்டடிஸ்ல தானே உதவும்னு யோசிப்பீங்க. சரியா? அப்ப உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று தேவை. கம்பெனி எத்தனை வகையில காணப்படுது, அடுத்து இந்த வரையறுக்கப்பட்ட வரையறுக்கப்படாத கம்பெனி எப்படி பிரியுது, நாங்க எந்த கம்பெனிக்கு கணக்கு செய்யறோம், அது தெரிஞ்சுக்கொள்ளணும். சம்டைம்ஸ் பார்ட் 1ல போடலாம். எனவே இதையும் படிச்சுக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு வணிக கல்விக்கும் தேவையான விஷயம். எனவே கம்பெனியை பிரதானமா 2ஆ வகைப்படுத்துவோம். வரையறுக்கப்பட்ட கம்பெனி, வரையறுக்கப்படாத கம்பெனி. இங்க வரையறுக்கப்பட்டது வரையறுக்கப்படாதுண்டா பொறுப்புகள் வரையறுக்கப்பட்ட கம்பெனி, பொறுப்பு வரையறுக்கப்படாத கம்பெனி. இப்போ உங்களுக்கு எந்த ஒரு நிறுவனமோ எந்த ஒரு கம்பெனியோ தனிய லாபத்துல மட்டும் இயங்காது, நட்டமும் ஏற்படலாம். லாபத்துல மட்டும் போனா பிரச்சனை இல்லை, அதுல காணப்படக்கூடிய பங்குதாரர்கள் குறிப்பிட்ட வீதத்துக்குமே லாபத்தை பிரிச்சு எடுத்துட்டு போகலாம். ஆனா நட்டம் ஏற்பட்டா என்ன செய்யறது? சகல பங்குதாரர்களும் எவ்வளவு நட்டம் ஏற்படுதோ அதே போல பங்களிப்பு செய்யணும். எனவே ஒரு நட்டம் ஏற்படும் போது அந்த பொறுப்புகள் வரையறுக்கப்பட்டு பொறுப்புகள் வரையறுக்கப்படாமைக்கு இதைத்தான் சொல்லுவோம் வரையறுக்கப்பட்டது வரையறுக்கப்படாத கம்பெனி. இதை எழுதி கொள்ளுங்க. அடுத்து நாங்க விளக்கமான முறையில கம்பெனி எப்படி வகைப்படுத்துறதுன்னு பாய்ச்சல் கோட்டு படத்துல காட்டுறோம். அப்ப இந்த கம்பெனி வகைப்படுத்தல் ஒரு அறிவுக்கு தான் படிக்கிறோம், சம்டைம்ஸ் பார்ட் 1க்கு வரலாம். சரியா?
இப்ப பாருங்க, கம்பெனி எப்படி வகைப்படுத்துறது? முதலாவது எல்லாருக்கும் தெரியும். வரையறுக்கப்பட்ட கம்பெனி, வரையறுக்கப்படாத கம்பெனி. ஓகே. அப்ப நாங்க வரையறுக்கப்பட்ட, வரையறுக்கப்படாத கம்பெனில, வரையறுக்கப்படாத கம்பெனி தொடர்பா நாங்க படிக்கிறது இல்ல. இத தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. பொறுப்புகள் வரையறுக்கப்படாத கம்பெனி படிக்கிறது இல்ல. நாங்க படிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தேர்ச்சி 12ல வரையறுக்கப்பட்ட கம்பெனி. இப்ப நாங்க போவோம். வரையறுக்கப்பட்ட கம்பெனிய 2ஆக வகைப்படுத்துவோம். பொறுப்புகள் வரையறுக்கப்பட்ட கம்பெனிய 2ஆ வகைப்படுத்துவோம். முதலாவது, பங்குகளால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி. தம்பி, கம்பெனின்னு சொல்றதே மிக முக்கியமானது பங்கு, ஷேர்ஸ்னு சொல்லுவோம். இப்ப நீங்க நார்மலா யோசிப்பீங்க, இன்வெஸ்ட்மென்ட் பண்றது பங்குல இன்வெஸ்ட் பண்றாங்க, ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? அதான் சொல்லுவோம் பங்கு, ஷேர்ஸ்னு சொல்லுவோம். சரியா? பங்குகளால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி. இரண்டாவது, பிணையால் அல்லது உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி. பங்குகளால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி, பிணையால் அல்லது உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி. இப்ப அடுத்தே பாருங்க, நாங்க படிக்கிற கம்பெனி என்னடா, பங்குகளால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி. அப்ப பிணைகளால் உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி படிக்கிறது இல்ல. இப்ப நாங்க பங்குகளால் வரையறுக்கப்பட்ட கம்பெனியை 3ஆக வகைப்படுத்துவோம். முதலாவது, கரை கடந்த கம்பெனி. இரண்டாவது, தனியார் கம்பெனி. மூன்றாவது, பொது கம்பெனி. சரியா? அப்ப கம்பெனியை நாங்க பிரதானமா வகைப்படுத்துவோம். வரையறுக்கப்பட்டது, வரையறுக்கப்படாதது. வரையறுக்கப்பட்டத பங்குகளால் வரையறுக்கப்பட்டது, பிணையால் அல்லது உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி என்று சொல்லுவோம். நாங்க பங்குகளால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி தொடர்பாக தான் கணக்குகள் செய்வோம். அதுல கரை கடந்த கம்பெனி, தனியார் கம்பெனி, பொது கம்பெனி, இவ்வளவுதான் கம்பெனியை வகைப்படுத்துறது. இதுல நாங்க கம்பெனி பிரைவேட் லிமிடெட், வரையறுக்கப்பட்ட தனியார் பொது கம்பெனி, அது தொடர்பாக தான் நிதி கூற்றுக்கள் செய்வோம். சரியா? இப்ப இந்த பாய்ச்சல் கோட்டு படத்தை அந்த நோட்ஸுக்கு கீழே எழுதிக்கோங்க. இதோட கம்பெனி வகைப்படுத்தல் முடியுது. முழு கணக்கீட்டுல கம்பெனி வகைப்படுத்தல் நார்மலா இப்படி தெரிஞ்சா போதும். இதற்கான விளக்கங்கள்லாம் தேவையில்லை. இதை எழுதிட்டு கிளியர்னா செட்ல போடுங்க. அடுத்து நாங்க ஒரு கம்பெனில பேணக்கூடிய அறிக்கைகள், ஏடுகளை பார்ப்போம். பார்ட் 1க்கு வரக்கூடியது. இதை எழுதிட்டு செட்ல போடுங்க.
ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்போ நாங்க அடுத்த படிக்கக்கூடிய நோட்ஸ் வந்து மிக முக்கியமானது. ஒரு வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி. அப்ப நாங்க வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி தொடர்பாக தான் கணக்குகளை மேற்கொள்ளுவோம். கணக்கு பதிவுகளை மேற்கொள்ளுவோம்னு தெளிவான முறையில எல்லாரும் விளங்கிக் கொள்ளுங்க. வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி. சரியா? இப்ப அடுத்தது பார்ப்போம். ஒரு வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனில காணப்படக்கூடிய அல்லது பேணப்படக்கூடிய அல்லது தயாரிக்கக்கூடிய ஏடுகளும் அறிக்கைகளும், இது முக்கியமான விஷயம். உங்களுக்கு பார்ட் 1ல வரக்கூடிய நோட்ஸ். சரியா? இதை தெளிவான முறையில படிச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு வரலாம். அடுத்து உங்களுக்கு 5ஆம் தவணை 6ஆம் தவணை எக்ஸாமிக்கு சில இடத்துல 4ஆம் தவணை வித்தியாசமான மாவட்ட பேப்பர் வைப்பாங்க. அப்ப இன்னொரு 3 தவணை எழுதலாம். அடுத்து ஃபைனல் பேப்பர் எழுதலாம். இன்னொரு 4 எக்ஸாம் மட்டும். அப்ப தவணை பேப்பர் இது ஃபைனல்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான நோட்ஸ் பார்க்க போறோம். வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனில பேணப்படக்கூடிய ஏடுகளும் அறிக்கைகளும். சரியா? தலை போட்டுக்கோங்க. வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி ஒன்றில் வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி ஒன்றில் வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி ஒன்றில் பேணப்படும் ஏடுகளும் அறிக்கைகளும், இது முக்கியமான நோட்ஸ். எனவே நோட் பண்ணி படிங்க. ஒரு கம்பெனில அவங்க தயாரிக்கிற ஏடுகள் என்னென்ன தயாரிக்கணும். அடுத்து காணப்படக்கூடிய அறிக்கைகள் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? பார்ட் 1ல வரும். ஒன்னு எழுத கேட்கலாம், அல்லது MCQ பல்தேர்வினால கோட் அடிக்க வரலாம், அல்லது கூற்று கேள்வியிலையும் வரலாம். எனவே இந்த நோட்ஸ் வந்து கட்டாயம் படிச்சு பாடமாக்கி வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனில காணப்படக்கூடிய அறிக்கைகள் ஏடுகள் என்ன? எனவே முதலாவது எழுதிக் கொள்வோம். முதலாவது கம்பெனி ஒன்று எழுதிக்கோங்க. முதலாவது கம்பெனி ஒன்று காசு பெறுவனவு காசு கொடுப்பனவு இடம்பெறும். எந்த ஒரு நிறுவனத்திலையும் காசு பெறுவனவு வரலாம், கொடுப்பனவு வரலாம். அந்த காசு பெறுவனவு கொடுப்பனவுகளை காட்டுற ஒரு அறிக்கை காணப்படணும். அதை நாங்க எப்படி சொல்லுவோம்? எல்லாருக்கும் தெரிஞ்சது காசு கட்டுப்பாட்டு கணக்கு. அது நார்மலா கணக்குண்டா அப்படி சொல்லுவோம். இது கம்பெனி தானே. அதனால அந்த கம்பெனில காசு பெறுவனவும் கொடுப்பனவும் இடம்பெறக்கூடிய ஒரு அறிக்கை. எனவே முதலாவது எழுதிக் கொள்ளுங்க. கம்பெனி ஒன்று தனது காசு பெறுவனவுகளையும் காசு செலவிட்ட முறைகளையும் காட்டும் அறிக்கை. கம்பெனி ஒன்று தனது காசு பெறுவனவுகளையும் அக்காசு செலவிட்ட முறைகளையும் காட்டும் அறிக்கை. எனவே முதலாவது ஷோர்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காசு கணக்கு, காசு பெறுவனவும் காசு எப்படி செலவிட்ட முறையையும் காட்டும் அறிக்கை. நார்மலா நீங்க காசு கணக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த நோட் வந்து உங்களுக்கு எழுதலாம். அடுத்த இரண்டாவது, ஒரு கம்பெனில காணப்படக்கூடிய சொத்து பொறுப்புகள் தொடர்பான அறிக்கை. எனவே இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்க. கம்பெனி ஒன்றின் சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கை. கம்பெனி ஒன்றின் சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கை ஒரு நிதி நிலைமை கூற்றுமாறு.
மூன்றாவது, எந்த ஒரு நிறுவனத்திடையும் காசு கொள்வனவு காசு விற்பனை மட்டும் இடம்பெறாது. இப்ப நீங்க பாரியளவு நிறுவனமா இருந்தா பொதுவாக கடன் கொள்வனவு கடன் விற்பனை இடம்பெறும். கடன் கொள்வனவு கடன் விற்பனை இல்லாம ஒரு பிசினஸ் இல்ல. சரியா? எனவே மூன்றாவது, ஒரு வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியில என்ன அறிக்கை காணப்படும் எழுதி கொள்ளுங்க. கடன் கொள்வனவு கடன் விற்பனை தொடர்பான கடன் கொள்வனவு கடன் விற்பனை தொடர்பான வாடிக்கையாளருக்கு வழங்கப்படும் அறிக்கை. அடுத்து நான்காவது, இறுதி இருப்பு அறிக்கை. அடுத்து நான்காவது போடுங்க, இறுதி இருப்பு அறிக்கை. அடுத்து இறுதியா பாருங்க, பொருட்களா இருந்தா நீங்க விற்பனை செய்வீங்க, விநியோகம் செய்வீங்க. சேவைண்டா என்ன செய்வீங்க? வழங்கணும். அப்ப உங்களுக்கு பொருள் விற்பனை வணிகமும் மீக்கும், சேவை வழங்கலும் மீக்கும். இது கணக்கீட்டு சமன்பாட்டிலேயே சொல்லி தந்துக்கிறேன். ஒரு வருமான கூற்று பொருள் வணிகத்தோடையும் வரும், சேவை வணிகத்தோடையும் வரும். அப்படி டிஃப்ரெண்டா வரும். எனவே பொருட்களை விற்கக்கூடிய கம்பெனியும் மீக்கலாம், சேவை தொடர்பான கம்பெனியும் மீக்கலாம். எனவே இறுதி அறிக்கையை பாருங்க, சேவை வழங்கல் தொடர்பான சேவைக்கான அறிக்கைகள், சேவை வழங்கல் தொடர்பான அறிக்கை. எனவே முக்கியமான ஒரு நோட் பார்த்துக்கோங்க. வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியில காணப்படக்கூடிய பேணப்படும் அறிக்கை. முதலாவது, ஒரு காசு கணக்கு, காசு பெறுவனவையும் அக்காசு செலவிட்ட முறையும் காட்டும் அறிக்கை. இரண்டாவது, ஒரு நிதிநிலைமை கூற்று, கம்பெனி ஒன்றின் சொத்து பொறுப்பு தொடர்பான அறிக்கை. மூன்றாவது, கடன் கொள்வனவு கடன் விற்பனை தொடர்பான வாடிக்கையாளருக்கு வழங்கக்கூடிய அறிக்கை. இறுதி இருப்பு அறிக்கை, சேவை வழங்கல் தொடர்பான அறிக்கை. இது எல்லாத்தையும் எழுதிட்டு கிளியர்னா செட்ல போடுங்க. ஓகே, நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். நான் உங்களுக்கு கம்பெனில ஆரம்பத்துல படிக்கிறோம் அறிமுக விடயங்கள், அடிப்படையான பேசிக் நோட்ஸ். சரியா? அது கொஞ்சம் தான் நோட்ஸ் இருக்குது, முக்கியமான விடயம். அந்த நோட்ஸ் தெரிஞ்சாதான் பின்னுக்குள்ள கணக்குகளை உங்களுக்கு தெளிவான முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதனால முக்கியமான நோட்ஸை படிச்சு கொள்ளுவோம். எனவே அடுத்ததுக்கு போவோம். கம்பெனி பதிவேடு அல்லது கம்பெனி அறிக்கைன்னா என்னன்னு பார்ப்போம். கம்பெனி பதிவேடு அல்லது கம்பெனி அறிக்கைன்னா என்னன்னு பார்ப்போம். தலை போடுங்க, கம்பெனி பதிவேடு அல்லது கம்பெனி அறிக்கை. கம்பெனி பதிவேடு அல்லது கம்பெனி அறிக்கைன்னா என்னன்னு போடுங்க.
கம்பெனி பதிவேடு அல்லது அறிக்கை. எழுதிக் கொள்வோம். இது சின்ன ஒரு தியரி. கம்பெனி பதிவேடு அல்லது அறிக்கை என்று சொல்றது 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்துல பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு கம்பெனி. 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். அதுல அலுவலகத்துல வைத்திருக்க வேண்டிய ஆவணங்களை சொல்லுவோம் கம்பெனி பதிவேடு. எப்படி? 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க சட்டத்தின் கீழ பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். அலுவலகம் ஆபீஸ்னு சொல்லுவோம். பிரதான அலுவலகம் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். அதுல அலுவலகத்துல வைத்திருக்க வேண்டிய அந்த ஆவணங்களை சொல்லுவோம் கம்பெனி பதிவேடு. அப்ப சகல கம்பெனிகளும் அதுல கணக்கு பதிவுகள், கணக்கு புத்தகங்களை அதுல அலுவலகத்துல பராமரிக்கணும், பேணி வரணும். இது தெளிவான முறையில விளங்கிக் கொள்ளணும். எனவே கம்பெனி பதிவேடு என்ன சிம்பிளா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தில பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். அந்த நிறுவன அலுவலகத்துல வைத்திருக்க வேண்டிய அந்த ஆவணத்தை சொல்லுவோம் கம்பெனி பதிவேடு. சரியா? எழுதிக் கொள்ளுங்க. 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் படி கம்பெனி பதிவேடு 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் படி கம்பெனி ஒன்று பதிவு செய்யப்பட்ட அலுவலகத்தில் கம்பெனி ஒன்று பதிவு செய்யப்பட்ட அலுவலகத்தில் வைத்திருக்க வேண்டிய ஆவணங்கள் கம்பெனி பதிவேடுகள் ஆகும். 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின்படி கம்பெனி ஒன்று பதிவு செய்யப்பட்ட அலுவலகத்தில் வைத்திருக்க வேண்டிய ஆவணங்கள் கம்பெனி பதிவேடுகள் ஆகும். அப்ப எந்த ஒரு கம்பெனியும் அதுல முழுமையான கணக்கு பதிவுகளை உள்ளடக்கி அந்த கம்பெனி பதிவேட கம்பெனியோட பிரதானமான அலுவலகத்துல வைத்து பராமரிக்கணும். இது தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இதை எழுதுனா ஓகேன்னு போடுங்க. அடுத்த விஷயத்துக்கு போகும். அப்ப நாங்க தேர்ச்சி 12ல படிக்கக்கூடிய விஷயம் வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியோட தொடர்பானது. இந்த வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியில இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல், பங்கு வழங்கல் தொடர்பான விடயம். அந்த பங்கு வழங்கலை அடிப்படையாக கொண்டு வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியில பொதுவான நிதி கூற்றுக்கள், அந்த 5 நிதி கூற்றுக்கள் தொடர்பாக தான் விளக்கமா படிக்க போறோம். சரியா? எனவே அடுத்தது நாங்க பார்ப்போம் வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிடா என்ன, அந்த பொது கம்பெனில பண்புகள் என்ன, அந்த வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனில என்னென்ன விடயங்கள் காணப்படும் நாங்க பார்ப்போம். எனவே அடுத்த தலைப்பு போடுங்க. வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி தலைப்போடும். வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி. ஓகே பாருங்க. இந்த வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி அல்லது தனி கம்பெனின்னு சொல்றது எப்படி நாங்க வரையறுப்போம்டா அதுல பண்புகளை வச்சுதான் கம்பெனிகளுக்கு விளக்கங்கள் வழங்கப்படும். சரியா? இப்போ வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனின்னு சொல்றது முதலாவது பங்குகளையும் தொகுதி கடன்களையும், அதாவது எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் அது கம்பெனியை நடாத்துறதுக்கு ஒரு மூலதனம் தேவை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. இப்ப நீங்க ஒரு நிறுவனத்தை செய்ய போறீங்க அல்லது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அல்லது ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போறீங்கன்னா முதலாவது என்ன தேவை? எல்லாம் சொல்லுங்க பிசினஸ் ஐடியா தேவை. முதலாவது நமக்கு தேவை பணம். அடுத்ததுதான் ஐடியா.
உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா தான் ஐடியா வரும். சரியா? எனவே கம்பெனிகள் மூலதனத்தை திரட்டணும். அதுக்கு என்ன செய்யும்டா, அந்த கம்பெனியானது பங்குகளையும் தொகுதி கடன்களையும் பொதுமக்களுக்கு அல்லது வெளித்தரப்பினருக்கு பகிரங்கமாக வழங்கும். இதான் முதலாவது பண்பு. பங்குகளையும் தொகுதி கடன்களையும் பொதுமக்களுக்கு பகிரங்கமாக வழங்கக்கூடியது. பங்குகளையும் தொகுதி கடன்களையும் பொதுமக்களுக்கு பகிரங்கமாக வழங்கக்கூடியது. இரண்டாவது, ஆக குறைந்தது ஒரு நபர். அடுத்தது, ஆக கூடியது முடிவிலியாகவும் காணப்படலாம். பங்குதாரர் எண்ணிக்கை 1 தொடக்கம் 50 என்று சொன்னனே, 50ஆக காணப்படலாம் அல்லது 50க்கு மேற்பட்டதாகவும் ஈக்கலாம். சரியா? நோமலா 1 தொடக்கம் 50. ஆனா பொது கம்பெனியை பொறுத்த மட்டும் எப்படி, ஆக குறைஞ்சது ஒரு நபராய்க்கும் பங்குதாரர் எண்ணிக்கை. ஆக கூடியது முடிவிலின்னு சொல்றது, நீங்க எத்தனை பங்குதாரையும் வச்சுக்கொள்ளலாம், எண்ணிக்கை இல்ல. எனவே 2வது பண்பை பாருங்க, பங்குதாரர் குறைந்தது 1, கூடியது முடிவிலின்னு சொல்லுவோம், எண்ணிக்கை இல்ல. இதுதான் பொது கம்பெனியோட 2வது பண்பு. அடுத்து பாருங்க, பங்குகளை சுதந்திரமாக கைமாற்றக்கூடியது. கைமாற்றக்கூடியதுடா என்ன? இப்ப நீங்க விலை குறையுது, விலை குறைகிற சந்தர்ப்பத்துல கொள்வனவு செய்வீங்க. அதே பங்கு விலை அதிகமாக வரக்கூடிய சந்தர்ப்பத்துல விற்பனை செய்வீங்க. எனவே இதைத்தான் நாங்க சொல்லுவோம், பங்குகளை சுதந்திரமா கைமாற்றுதல். ஒரு தரப்பினர் இன்னொரு தரப்பினருக்கு கொள்வனவு செஞ்சு கூட விலை வரும்போது லாபம் வச்சு விற்கிறது. அப்ப முதலாவது பண்பை பாருங்க, பங்குகளையும் தொகுதி கடன்களையும் மக்களுக்கு பகிரங்கமா வழங்கலாம். இரண்டாவது, ஆக குறைந்தது ஒரு பங்குதாரர், கூடியது முடிவிலி, பங்குகளை சுதந்திரமா கைமாற்ற முடியும். அடுத்து பாருங்க, வரையறுக்கப்பட்ட பொறுப்பும் சட்ட ஆளுமை உடையதும். வரையறுக்கப்பட்ட பொறுப்புன்னு தெளிவா சொல்லி தந்துட்டேன். ஒரு நட்டம் ஏற்படும் போது கட்டாயம் எல்லா பங்குதாரரும் தான் பங்களிப்பு செய்யணும். பொறுப்புகள் வரையறுக்கப்பட்டது. இரண்டாவது, சட்ட ஆளுமை. ஒரு கம்பெனிக்கு எதிராக ஒரு வழக்கு தொடரப்படுது, ஒரு கோர்ட்ல கேஸ் போடப்பட்டா, இங்க கம்பெனின்னு சொல்றது சட்டத்தின் முன் தனி மனித அந்தஸ்திக்கு. எனவே கம்பெனிட பெயர்ல தான் இங்க என்ன செய்யலாம், வழக்கு தொடரலாம். கம்பெனிட பங்குதாரருக்கு வழக்கு தொடர்றது இல்ல, கம்பெனிட பெயர்ல. ஏண்டா, சட்ட ஆளுமை. அடுத்த இறுதியா பாருங்க, ஆக குறைந்த இயக்குனர் எண்ணிக்கை 2ஆகவும் காணப்படக்கூடிய கம்பெனி. அப்ப இந்த பண்புகளை அடிப்படையா கொண்டுதான் பொது கம்பெனியை நாங்க வரைவிலக்கணப்படுத்துவோம். எனவே தெளிவா பாருங்க, நாங்க பொது கம்பெனில தான் நிதி கூற்றுக்கள் செய்ய போறோம், கணக்குகள் செய்ய போறோம். எனவே பொது கம்பெனின்ற என்னடே தெரியாம கணக்கு செஞ்சு வேலை இல்லை. இப்ப நீங்க கம்பெனி படிச்சுட்டீங்க, இப்ப நீங்க பேர் சொல்றீங்க நான் தேர்ச்சி 12 ஜூம்ல தெளிவான முறையில படிச்சுட்டேன். அப்ப அவங்ககிட்ட வந்து கேக்குறாங்க பொது கம்பெனின்ற என்ன. அப்ப அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாட்டி வேலை இல்லை. கணக்கு செய்யக்கூடியது மட்டும் இல்ல, அது தொடர்பான பேசிக் நாலேஜ் மீக்கணும். எனவே வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனின்னு சொல்றது, பிரதானமா விளங்கிக் கொள்ளுங்க, பங்குகளையும் தொகுதி கடன்களையும் மக்களுக்கு பகிரங்கமாக வெளித்தரப்பினருக்கு வழங்கக்கூடியதும், ஆக குறைந்த பங்குதாரர் எண்ணிக்கை 1ஆகவும் உச்ச பங்காளர் எண்ணிக்கை முடிவிலியாகவும் சுதந்திரமாக கைமாற்றக்கூடியது. பங்குகளை சுதந்திரமாக கைமாற்றக்கூடியதும், வரையறுக்கப்பட்ட பொறுப்பு சட்ட ஆளுமை உடையதுமான, ஆக குறைந்த இயக்குனர் எண்ணிக்கை 2ஆகவும் உள்ள கம்பெனி வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி ஆகும். ஓகே, இது கிளியர்னா செட்ல போடுங்க. இப்ப இதை நாங்க எழுதி கொள்ளுவோம். தம்பி, இது உங்களுக்கு வணிக கல்வியிலையும் யூஸ் ஆகிக்கும். சரியா?
இப்ப எழுதிக்கோங்க, வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனினா என்னன்னு. நான் எல்லாத்தையும் சேர்த்து பந்தி அமைப்புல தாரேன். எழுதுங்க. பங்குகளையும் தொகுதி கடன்களையும் பங்குகளையும் தொகுதி கடன்களையும் தொகுதி கடன் சொல்றது ஒரு பொறுப்பு, நடைமுறை அல்லா பொறுப்பு. பங்குகளையும் தொகுதி கடன்களையும் பொது மக்களுக்கு அல்லது வெளித்தரப்பினருக்கு பொது மக்களுக்கு அல்லது வெளித்தரப்பினருக்கு பங்குகளையும் தொகுதி கடன்களையும் பொது மக்களுக்கு அல்லது வெளித்தரப்பினருக்கு பகிரங்கமாக வழங்கக்கூடியதும் பங்குகளையும் தொகுதி கடன்களையும் பொதுமக்களுக்கு பகிரங்கமாக வழங்கக்கூடியதும் தொடர்ந்து எழுதுங்க. ஆக குறைந்த பங்குதாரரின் எண்ணிக்கை ஒன்றாகவும் ஷேர் ஹோல்டர் சொல்லுவோம். உரிமையாளர் தான் பங்குதாரர் சொல்றது. ஆக குறைந்த பங்குதாரர் எண்ணிக்கை ஒன்றாகவும் உச்ச பங்குதாரர் எண்ணிக்கை முடிவிலியாகவும் ஆகக்கூடிய பங்குதாரர் எண்ணிக்கை முடிவிலியாகவும் தொடர்ந்து எழுதுங்க. பங்குகளை சுதந்திரமாக கைமாற்றக்கூடியதும் பங்குகளை சுதந்திரமாக கைமாற்றக்கூடியதும் அடுத்தது வரையறுக்கப்பட்ட பொறுப்பும் சட்ட ஆளுமை உடையதுமான வரையறுக்கப்பட்ட பொறுப்பும் சட்ட ஆளுமை உடையதுமான இறுதியா எழுதிக்கோங்க. ஆக குறைந்த இயக்குனர் எண்ணிக்கை இரண்டாகவும் காணப்படக்கூடிய ஆக குறைந்த இயக்குனர் எண்ணிக்கை இரண்டாகவும் காணப்படக்கூடிய கம்பெனி வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி ஆகும். திருப்பி ஒருக்கா நோட்ஸை சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போறேன். பங்குகளையும் தொகுதி கடன்களையும் பொதுமக்களுக்கு அல்லது வெளித்தரப்பினருக்கு பகிரங்கமாக வழங்கக்கூடியதும் ஆக குறைந்த பங்குதாரர் எண்ணிக்கை ஒன்றாகவும் உச்ச பங்குதாரர் எண்ணிக்கை முடிவிலியாகவும் பங்குகளை சுதந்திரமாக கைமாற்றக்கூடியதும் வரையறுக்கப்பட்ட பொறுப்பும் சட்ட ஆளுமை உடையதுமான ஆக குறைந்த இயக்குனர் எண்ணிக்கை இரண்டாகவும் உள்ள கம்பெனி வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி ஆகும். இதை எழுதி பண்புகள் கிளியர்னா செக்ல போடுங்க. அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம், கம்பெனில தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கம்பெனியோட மூலதன கட்டமைப்பை பார்க்கணும். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், மூலதன கட்டமைப்பு கட்டாயம் தெரியணும். ஒரு கம்பெனில எப்படி வரும், உரிமை எப்படி வரும்னு இது நீங்க கட்டாயம் படிச்சுக்கொண்டா பின்னுக்குள்ள அடுத்தடுத்த தேர்ச்சிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். சரியா? இதை எழுதிட்டு கிளியரா செட்ல போடுங்க. அடுத்து கம்பெனில மூலதன கட்டமைப்பை பார்ப்போம். பார்ட் 1க்கு தொடர்ச்சியா வரக்கூடிய கேள்வி அடுத்தடுத்த பின்னுக்கு வர தேர்ச்சிகளுக்கு முக்கியமானது, கம்பெனிக்கும் முக்கியமானது.
சரியா? கம்பெனியின் மூலதன கட்டமைப்பு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். தனியுடைமையிட உரிமை சொல்லி தந்துகிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறேன்? எப்படி கண்டுபிடிக்கிறது? மூலதனம், மேலதிக மூலதனம், பற்றுக்கள், லாப நட்டம், அதை சீராக்குறது. பங்குடைமையிட உரிமையை சொல்லி தந்துகிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறது? நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு, லாப நோக்கமற்ற நிறுவன உரிமையை சொல்லி தந்துகிறேன். ஆரம்ப திறநிதி, வருமான மிகை பற்றாக்குறை, இறுதி திறநிதி, ஆயுள் மீதி, அனுமதி கட்டண மீதி, அடுத்து விசேட நன்கொடை மீதி. அதே போல கம்பெனிட மூலதன கட்டமைப்பு தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? இது அடிக்கடி பாட்டன்ல வரக்கூடியது. கம்பெனியின் மூலதன கட்டமைப்பு பாருங்க. அதே கீழே தலை போடுங்க, கம்பெனியின் மூலதனம். ஒரு கம்பெனிட உரிமை அல்லது மூலதனம் என்னன்னு பார்த்துட்டு இதுல மூலதன கட்டமைப்பு எப்படி வகைப்படுத்தப்படுது அதை தெளிவான முறையில படிப்போம். இது மிக முக்கியமானது. எனவே தெளிவான முறையில மறக்காம படிங்க. முதலாவது பாருங்க, கம்பெனிட மூலதனம் என்ன? மூலதனம் சொல்றது என்ன? ஒரு கம்பெனியை உருவாக்கி வணிக கர்மங்கள்ல ஈடுபடுவதற்கு தேவையான நிதி, அது சொல்லுவோம் மூலதனம். எந்த ஒரு நிறுவனமும் உருவாக்கப்படுது, அந்த நிறுவனத்துல தொடர்ச்சியான கருமங்களை மேற்கொள்ளணும். இந்த கருமங்களை மேற்கொள்றதுக்கு தேவையான நிதிய சொல்லுவோம் மூலதனம். அப்ப இங்க நாங்க பாக்குறது கம்பெனி. அப்ப ஒரு கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனியை தொடர்ச்சியா ஒரு வணிக கருமங்கள்ல ஈடுபடுத்துறதுக்கு தேவையான நிதிய சொல்லுவோம் கம்பெனிட மூலதனம். கிளியரா? ஒரு வணிகத்தை நடாத்துறோம், ஒரு வணிகத்தை உருவாக்குறோம், அந்த வணிகத்தை தொடர்ச்சியா நடாத்தணும், அதுக்கு பணம் தேவை, நிதி தேவை, அதை சொல்லுவோம் மூலதனம். எனவே எழுதிக்கோங்க, கம்பெனிட மூலதனம் தான் என்ன எழுதிக்கோங்க. கம்பெனியினை உருவாக்கி வணிக கருமங்களில் ஈடுபடுத்துவதற்கு, கம்பெனியை உருவாக்கி வணிக கருமங்களில் ஈடுபடுத்துவதற்கு தேவையான நிதி கம்பெனி மூலதனம் எனப்படும். கம்பெனியினை உருவாக்கி வணிக கருமங்களில் ஈடுபடுத்துவதற்கு தேவையான நிதி கம்பெனி மூலதனம் எனப்படும். சரியா? அடுத்து நாங்க கம்பெனியோட மூலதனத்தை பார்ப்போம், அதுல வரக்கூடிய கூறுகளை பார்ப்போம். இது முக்கியமானது, பயிற்சிகளோட தொடர்பானது. எனவே அடுத்த நோட்ல எழுதுங்க, கம்பெனியின் மூலதனம் இரு வகைப்படும். கம்பெனி மூலதனம் இரு வகைப்படும். உங்கள்கிட்ட கம்பெனி மூலதனம் எத்தனை வகைப்படும் கேட்டா இரு வகைப்படும். தெளிவா ஆன்சர் பண்ணணும். முதலாவது உரிமை மூலதனம், இரண்டாவது கடன் மூலதனம். கம்பெனியின் மூலதனம் இரு வகைப்படும். அதை கீழே எழுதுங்க. உரிமை மூலதனம், அதுக்கு நாங்க சொல்லுவோம் சொந்த மூலதனம். இரண்டாவது போடுங்க கடன் மூலதனம். இந்த உரிமை மூலதனம், கடன் மூலதனம் ரெண்டையும் சேர்த்து சொல்லுவோம் உரிமை.
இது உங்களுக்கு முக்கியம்னு சொல்றேன். தியரியில படி தரும்போது பேப்பர் கிளாஸ் பின்னுக்கு வரக்கூடிய கணக்கீட்டு விகிதங்கள்ல எல்லாம் இது முக்கியமான ஒரு விஷயம். எனவே பின்னுக்கு உங்களுக்கு தெளிவான முறையில் விளங்கும் என்னத்துக்கு நான் முக்கியம்னு படிக்கிறேன். உரிமை மூலதனம், கடன் மூலதனம். இப்ப அடுத்ததுக்கு போவோம். இந்த உரிமை மூலதனத்துல என்னென்ன கூறுகள் வரும், அடுத்து கடன் மூலதனத்துல என்னென்ன கூறுகள் வரும்னு எழுதி கொள்ளும். முதலாவது தலை போடுங்க, உரிமை மூலதனம். தம்பி இதுல பாருங்க, தங்கச்சி பாருங்க, உரிமை மூலதனம்டா என்ன அல்லது சொந்த மூலதனம்டா என்னன்னு பார்ப்போம். ஒரு கம்பெனியில பங்குதாரர்கள், கம்பெனில காணப்படக்கூடிய உரிமையாளர் சொல்லுவோம் பங்குதாரர். கம்பெனில காணப்படக்கூடிய பங்குதாரர் கம்பெனியின் சொத்துக்கள் மீது கொண்டுள்ள அளவு. கம்பெனில காணப்படக்கூடிய அந்த ஒவ்வொரு பங்குதாரர் இருப்பாங்களே, அந்த பங்குதாரர் கம்பெனில காணப்படக்கூடிய சொத்துக்கள்ல கொண்டுள்ள அளவு, அது சொல்லுவோம் உரிமை மூலதனம். கம்பெனில சொத்துக்கள் காணப்படும், அந்த சொத்துக்கள் எல்லாம் உரிமை மூலதனம் இல்ல. அந்த சொத்துக்கள்ல பங்குதாரருக்கு காணப்படக்கூடிய அளவு இருக்குது, அது எல்லாத்தையும் கூட்டி எடுத்தா வரக்கூடியது உரிமை மூலதனம். இப்போ உரிமை வந்து கடனாகவும் மீக்கும், சொந்த உரிமையை மீக்கும். எனவே கம்பெனில காணப்படக்கூடிய மொத்த சொத்துல இந்த பங்குதாரருக்கு காணப்படக்கூடிய அளவு இருக்குதே, அதை மட்டும் நாங்க சொல்லுவோம் உரிமை மூலதனம். மத்த எல்லாம் என்ன, அது கடன்களாக காணப்படும், கடன் மூலதனமா காணப்படும். இது விளங்கிச்சா? இது கிளியரான செட்ல போடுங்க. இப்ப எந்த ஒரு வணிகமோ எந்த ஒரு நிறுவனமோ உங்கள்கிட்ட சொத்து கழிக்கின்றா, ஒரு வங்கியில கடன் வாங்கி உரிமையை சேர்த்துப்பீங்க, ஒரு தெரிஞ்ச நண்பர்கிட்ட கடன் வாங்கி உரிமையை சேர்த்துப்பீங்க. எனவே உங்கள்கிட்ட காணப்படக்கூடிய மொத்த சொத்துல அந்த பங்குதாரருக்கு தேவையான அளவிக்குதே, அதை நாங்க சொல்லுவோம் உரிமை மூலதனம். எனவே எழுதி கொள்ளுங்க, கம்பெனியின் பங்குதாரர், கம்பெனியின் பங்குதாரர் கம்பெனியின் பங்குதாரர் கம்பெனியின் சொத்துக்கள் மீது கொண்டுள்ள அளவு. கம்பெனியின் பங்குதாரர் கம்பெனியின் சொத்துக்கள் மீது கொண்டுள்ள அளவு உரிமை மூலதனம் ஆகும். இது எழுதுனா ஓகேன்னு போடுங்க. அடுத்து உரிமை மூலதனத்துல வரக்கூடிய கூறுகள் இதான் முக்கியமானது. அப்ப உங்களுக்கு உரிமை மூலதனம் கண்டுபிடிக்கணும், உரிமை கண்டுபிடிக்கணும். அதனால அதுக்குள்ள என்னென்ன கூட்டி வார எப்படி சமன்பாடுன்னு பார்ப்போம். கம்பெனியின் பங்குதாரர் கம்பெனியின் சொத்துக்கள் மீது கொண்டுள்ள அளவு உரிமை மூலதனம் எனப்படும். உரிமை மூலதனம்டா உரிமை. சரியா? ஓகே பாப்போம். மொத்தமா மூலதனத்தை பிரிக்கிறோம், உரிமை மூலதனம் கடன் மூலதனம், அது ரெண்டையும் கூட்டினா தான் மொத்த கம்பெனியோட உரிமை வரும். இப்ப இங்க உரிமை மூலதனம்டா அந்த பங்குதாரருக்கு உரிய அளவு மட்டும். இப்ப அடுத்ததை எழுதி கொள்ளுவோம், அந்த உரிமை மூலதனத்துல காணப்படக்கூடிய கூறுகள் என்னன்னு பார்ப்போம். எனவே அடுத்த தலையை போடுங்க, உரிமை மூலதனம் அல்லது சொந்த மூலதனத்தின் கூறுகள். உரிமை மூலதனம் அல்லது சொந்த மூலதனத்தின் கூறுகள். உரிமை மூலதனம் சொந்த மூலதனத்தின் கூறுகள்.
உரிமை மூலதன கூறுகள் எழுதி கொள்வோம். முதலாவது கூறப்பட்ட மூலதனம், கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம். எப்படி உரிமை மூலதனம் கண்டுபிடிக்கிறது? அதோட கூறுகள் என்னன்னு பார்ப்போம். முதலாவது கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம். பின்னுக்கு நாங்க கூறப்பட்ட சாதாரண பங்குண்டா என்னன்னு படிப்போம். கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம். இரண்டாவது ஒதுக்கம். இங்க ஒதுக்கங்களை நாங்க 3 வகைப்படுத்துவோம். நோட் பண்ணிக்கோங்க. பொது ஒதுக்கம், மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம், நிறுத்தி வைத்த வருவாய். அல்லது உழைக்கப்படாத வருவாய். இதை நாங்க கூட்டி எடுத்தோம்டா உரிமை மூலதனம் வரும். தம்பிகள ஒதுக்கம், பொது ஒதுக்கம்னு சொல்றது தனிப்பட்ட விஷயம், மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம்னு சொல்றது தனிப்பட்ட விஷயம், நிறுத்தி வைத்த வருவாய்னு சொல்றது தனிப்பட்ட விஷயம். கம்பெனில உரிமையாண்மை மாற்றுதல் கூட்டுல இதெல்லாம் தெளிவா படிச்சு தருவேன். சரியா? அப்போ ஒதுக்கத்துக்கு கீழே தான் 3 வருது. நான் ஒதுக்கம்னு டிரெக்டா பெறுமதியை போட்டேன். தெளிவா விலையும் கொள்ளணும். இது 3ஐயும் கூட்டினா தான் ஒதுக்கம் வரும். எனவே கூறப்பட்ட மூலதனத்தோட அந்த 3 ஒதுக்கங்களையும் கூட்டி வாரது உரிமை மூலதனம். இது எழுதிக்கோங்க. உழைக்கப்படாத அல்லது பகிரப்படாத அல்லது நிறுத்தி வைத்த வருவாய் 3ம் 1. உழைக்கப்படாத வருவாய், நிறுத்தி வைத்த வருவாய், பகிரப்படாத வருவாய். இது எழுதிட்டு ஓகேன்னு போடுங்க. அடுத்து நாங்க கடன் மூலதனத்துக்கு போவோம். அடுத்த தலை போடுவோம் கடன் மூலதனம். கடன் மூலதனம்னு சொல்றது சிம்பிளானது. நீங்க வெளித்தரப்பினர்கிட்ட அல்லது நிதி நிறுவனங்கள்கிட்ட அல்லது கடன் வழங்குனர்கிட்ட பணமாக பெற்றுக்கொண்டு உருவாக்குற நிதியை சொல்லுவோம் கடன் மூலதனம். கடன் மூலதனம்னு போட்டு அதை எழுதி கொள்ளுவோம். நார்மலா கடன் மூலதனம்னு சொல்றது ஒரு கம்பெனி ஒரு வெளி தரப்பினர் அல்லது நிதி நிறுவனம் அல்லது கடன் வழங்குனர். ஒரு கம்பெனி ஒரு வெளித்தரப்பினர்கிட்ட அல்லது நிதி நிறுவனத்திட்ட அல்லது கடன் வழங்குனர்கிட்ட பணங்களை பெற்று அல்லது நிதிகளை திரட்டி உருவாக்குற மூலதனம் கடன் மூலதனம் ஆகும். சிம்பிளா சொன்னா கடனாக பெற்றத சொல்லுவோம் கடன் மூலதனம். நீங்க ஒரு வணிகத்தை ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு பணம் தேவை, முதலீடு தேவை, மூலதனம் தேவை. எனவே கடனுக்கு ஒரு வெளித்தரப்பினர்கிட்ட, ஒரு நண்பர்கிட்ட, ஒரு வங்கிட்ட ஒரு லோன் எடுக்கிறீங்களா, அது சொல்லுவோம் கடன் மூலதனம். சரியா? எழுதி கொள்ளுங்க. கம்பெனி கடன் வழங்குனரிடமிருந்து கம்பெனி கடன் வழங்குனரிடமிருந்து திரட்டிய நிதி கடன் மூலதனமாகும்.
கம்பெனி கடன் வழங்குனரிடமிருந்து திரட்டிய நிதி கடன் மூலதனமாகும். அடுத்த நாங்க பார்ப்போம் கடன் மூலதனம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட கூறுகள் என்னன்னு பார்ப்போம். உரிமை மூலதனம் பார்த்தோமே, அதே போல கடன் மூலதனம் பார்ப்போம். கம்பெனி கடன் வழங்குனரிடமிருந்து திரட்டிய நிதி கடன் மூலதனம் ஆகும். கடன் மூலதன கூறுகள், சரியா? சமன்பாடு பார்ப்போம். முதலாவது தம்பியில கடன் மூலதனம்டா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். எல்லாம் நீண்ட கால பொறுப்புகள் மட்டும்தான் வரும் பொதுவாக, சரியா? முதலாவது வங்கி கடன், இரண்டாவது தொகுதி கடன், வீட்டு கடன், பொதுவா உங்களுக்கு ஏ லெவல் சிலபஸ் பொறுத்த மட்டும் கடன் மூலதனத்துல இந்த மூன்று தான் பொதுவா வரும். பாஸ் பேப்பர் மாடல் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா வங்கி கடன், தொகுதி கடன், ஈட்டு கடன் மட்டும்தான் வரும், சரியா? மேலதிகமா 2 போடுவோம். ஏனைய கடன்கள், வணிக பத்திரம். இது மேலதிகமா சொல்லித்தாரு. உங்களுக்கு பொதுவாக இது மட்டும்தான் வரும். வீட்டு கடன், தொகுதி கடன், வங்கி கடன், சரியா? அப்ப கடன் மூலதனம்டா வெளித்தரப்பினர்கிட்ட வாங்கி திரட்டுற நிதி. கடன் மூலதனத்தில கூறுகள், கடன் மூலதனம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா வங்கி கடன், தொகுதி கடன், ஈட்டு கடன், அதை கூட்டி எடுத்தா கடன் மூலதனம். ஏனைய கடன், வணிக பத்திரமும் கடன் மூலதனத்துக்குள்ள வரக்கூடிய விடயம். எனவே கம்பெனியோட மூலதன கட்டமைப்பு படிச்சுட்டா இது எல்லாருக்கும் கிளியர்னா செட்ல போடுங்க. ஓகே, ஒரு ஆள் செட்ல போட்டுக்கிறீங்க, கிளியரா விளங்கப்படுத்துறீங்க, சேருண்டு. ஓகே, நல்ல முறையில் படிச்சுக்கோங்க. இன்றைக்கு வந்து ஃப்ரீயாகவும் லிங்க் போட்டேன். உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் பேப்பர் கிளாஸ் தனியாக போகுது, தியரி கிளாஸ் தனியாக போகுது. எனவே அக்கௌண்டிங்கில் ஏ வேணும்னு சொன்னால் கிளாஸில் ஜாயின் பண்ணி நல்ல முறையில் படிச்சுக்கோங்க. ஓகே, எல்லாரும் செட்ல போடுங்க. எல்லாருக்கும் கிளாஸ் ஓகேயா? தியரி கிளாஸ் எப்படி போகுது? ஹோப்பா போகுதா? போரிங் ஆகிக்குதா? இன்ட்ரெஸ்டா போகுதான்னு போட்டுக்கோங்க. குயிக் எல்லாரும் செட்ல கமெண்ட்ஸை போடுங்க. உங்களுக்கு தியரி கிளாஸை விட இன்னும் இன்ட்ரெஸ்டா பேப்பர் கிளாஸ் போகும், சரியா? இப்போ தியரி கிளாஸ்ல தியரியை நல்ல முறையில் படிச்சுட்டு வரோம். பேப்பர் கிளாஸ்ல எப்படி நாங்கள் எக்ஸாம் செய்யறது, எப்படி வினாக்களை முகம் கொடுக்கறதுன்னு சொல்லி தருவேன், சரியா? அப்ப ரெண்டையும் படிச்சோம்னா சுவரா எடுக்கலாம். இப்போ இதுல ஃப்ரீயா ஜாயின் பண்ணிப்பீங்க சில மாணவர்கள். உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிருந்தா கிளியரா விளங்குதுன்னு சொன்னா மிஸ் பண்ணாம தொடர்ச்சியா ஜாயின் பண்ணி படிங்க. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த தலை போடுங்க, பங்கு, ஷான்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனில பிரதானமாக இங்க என்ன பிசினஸ்ன்னு சொன்னா பங்குகளை பயன்படுத்தி தான் முதலாவது ஆரம்பிக்குது. இப்ப கம்பெனில பல வகையான பிசினஸ் செய்யும். முதலாவது
ஒரு கம்பெனி கார் கம்பெனியை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யக்கூடியதா இருக்கும், அல்லது இன்னும் ஒரு கம்பெனி சேவை வளங்களோட தொடர்பானதா இருக்கும், அல்லது கம்பெனியானது டெக்னாலஜி தொழில்நுட்பத்தோட தொடர்பானதா இருக்கும். என்னவா இருந்தாலும் கம்பெனியானது பங்குகள் அடிப்படையில அத உரிமையாளர்களுக்கு பங்குதாரர்களுக்கு விநியோகம் செய்துதான் இலாபங்களை உழைக்கும். அப்படித்தான் கம்பெனியானது வணிக கருமங்களை மேற்கொள்ளுது. சரியா? எனவே இப்ப நாங்க அடுத்தது பார்க்க போற விஷயம் பங்கு ஷேர்டா என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு 4ஆம் தவணை பேப்பர் 4th டேர்ம் பேப்பர்ல பார்ட் 1ல பார்ட் 2ல பங்குண்டு வரும், ஷேர்டு வரும். அப்படி வந்தா என்னன்னு தெரியாமைக்க கூடாது. அப்ப 1000 பங்குகள் ரூபா 10 அடிப்படையில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டதுன்ற ஒரு கூற்று தந்தா விலங்கணும். அதுக்கு பங்குண்டா என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும். எனவே பார்ப்போம். தலை போடுங்க, பங்கு ஷேர்டு போடுங்க. இதுல பாருங்க, பங்குன்னு சொல்றது மிக இலகுவான ஒரு கான்செப்ட். கம்பெனி ஒண்ணு காணப்படும், அந்த கம்பெனில கூறப்பட்ட மூலதனம் காணப்படும். இந்த கூறப்பட்ட மூலதனத்தின் பங்குண்டா என்னென்று விளக்கத்தை பாருங்க. கம்பெனில காணப்படக்கூடிய கூறப்பட்ட மூலதனத்தின் ஒரு சிறிய அலகு, ஒரு சிறிய பிரிவை சொல்லுவோம் பங்கு. கம்பெனில காணப்படக்கூடிய கூறப்பட்ட மூலதனத்தின் சிறிய அலகு இதை சொல்லுவோம் பங்குன்னு சொல்லுவோம். அப்ப முதலாவது கூறப்பட்ட மூலதனம்னா என்னன்னு தெரியணும். பின்னுக்கு நான் நோட்ஸ்ல படி தருவேன், இப்ப நார்மலா சொல்லி தரேன். கூறப்பட்ட மூலதனம் முதலாவது கூறப்பட்ட மூலதனம்னா என்னன்னு தெரியணும். கம்பெனியானது பொது கம்பெனி என்ன செய்யலாம், ஆரம்பத்திலே பண்புகள் படித்து தந்துட்டேன், அது என்னத்துக்கு படிச்சேன்னு இப்ப உங்களுக்கு புரியும். பொது கம்பெனியானது தொகுதி கடன்களையும் பங்குகளையும் பகிரங்கமாக வெளித்தரப்பினருக்கு வழங்கலாம். அப்ப பங்குகளை வழங்கலாம். அப்ப கூறப்பட்ட மூலதனம் என்ன, பங்குகளை சும்மா வழங்குமா, இலவசமா வழங்குமா, இல்ல ஒரு பெறுமதிக்கு, அத சொல்லுவோம் பிரதி பயன், அல்லது அந்த பங்கொன்றின் விலை. பங்குகளை பங்கொன்றின் விலையால பெருக்கி வர அந்த மொத்த பெறுமதியை சொல்லுவோம் கூறப்பட்ட மூலதனம். கம்பெனியானது பொதுமக்களுக்கு வெளித்தரப்பினருக்கு பங்குகளை வழங்கும். அப்படி பங்குகளை வழங்கி பணத்தை பெற்றுக்கொள்ளும். சரியா? பங்குகளை வழங்கி பணத்தை பெற்றுக்கொள்ளும். அதுல மொத்த பெறுமதியை சொல்லுவோம் கூறப்பட்ட மூலதனம். பங்கு தர பங்குட விலை, அதை வழங்கி வர பெறுமதியை சொல்லுவோம் கூறப்பட்ட மூலதனம். இப்படி நீங்க நார்மலா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இப்ப வாங்க, பங்குண்டா என்ன, அந்த கூறப்பட்ட மூலதனத்துல ஒரு சிறிய அலகு. ஒரு அலகுக்கு சொன்னா அது பங்கு, மொத்தமா சொன்னா கூறப்பட்ட மூலதனம். இப்படி விலையும் கொள்ளுங்க. கூறப்பட்ட மூலதனம்டா பங்கொன்றின் விலையால பெருக்கி வர மொத்த பெறுமதி. சரியா? இப்ப கூறப்பட்ட மூலதனத்துல ஒரு அலகு பங்கு ஆகும். இதை கிளியர்னா செக்ல போடுங்க. கூறப்பட்ட மூலதனத்தின் சிறிய ஒரு அலகு பங்கு ஆகும். கம்பெனி ஒன்றின் கூறப்பட்ட மூலதனத்தின் சிறிய அலகுகள் பங்குகள் எனப்படும். ஓகே, பங்குண்டு தலை போட்டீங்கல்ல, அது கீழே எழுதுங்க. பங்குகள் தலை போட்டீங்க, அது கீழே. கம்பெனியின் கூறப்பட்ட மூலதனத்தின் ஒரு சிறிய அலகு பங்குகள் ஆகும். கம்பெனியின் கூறப்பட்ட மூலதனத்தின் ஒரு சிறிய அலகு பங்கு ஆகும். இது எழுதுனா ஓகேன்னு போடுங்க. கம்பெனியின் கூறப்பட்ட மூலதனத்தின் ஒரு சிறிய அலகு பங்கு ஆகும். அப்ப உங்களுக்கு தியரி கிளாஸஸ்ல கம்பெனி ஆரம்பிச்சு
சிறந்த முறையில போறோம். தேர்ச்சி 6க்குரிய சீராக்கங்கள் ஏற்கனவே தந்துட்டேன். தேர்ச்சி 11க்குரிய ஏற்கனவே எல்லாம் முடிச்சிட்டோம். எல்கேஎஸ் 16 மட்டும் படித்தரணும். மற்ற எல்லாம் தொகுத்து லிங்கை போடுவேன். அப்ப தேர்ச்சி 6ல சீராக்கமா ரிவிஷன் பண்ணுங்க, தேர்ச்சி 11 ரிவிஷன் பண்ணுங்க. அதெல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டு அப்படியே கம்பெனியை படிச்சுட்டு போங்க. அப்ப கம்பெனி இலகுவாக வரும். சரியா? அப்ப இதுவரைக்கும் நாங்க கம்பெனில நிறைய விடயங்கள் படிச்சிட்டோம். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நிறைய கலந்துரையாடிட்டோம். எனவே தொடர்ச்சியான முறையில டைம் டேபிள் படி வகுப்புகள் நடைபெறும். எனவே நாங்க தொடர்ச்சியா தியரி கிளாஸஸ்ல கம்பெனி படிச்சுட்டு போவோம். அப்ப இதோட நாங்க முடிச்சு கொள்வோம். இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் நாங்க கம்பெனி தொடர்ச்சியா படிப்போம். தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.